அனைவருக்கும் வணக்கம். ஆர்ஆர் ஃபுட் ப்ரொடக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச்செயல் என்ற திருக்குறளுக்குனுங்க நாங்கள் ஃபுட் ப்ரொடக்ஷன் செஞ்சு தரோம். இன்றைக்கி நம்ம பீட்ரூட்டில் கருப்பட்டி சேர்த்து மால்ட் செய்ய போகிறோம். பீட்ரூட்டில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இதோடு நம்ம கருப்பட்டி சேர்க்கறதால பெண்களுக்கு மாதவிடாய் சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் இது குணப்படுத்தும். கருப்பட்டி இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுறதே மறந்துட்டோம். கருப்பட்டினால் நிறைய பலன்கள் இருக்குது. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பீட்ரூட் எடுத்துக்கோங்க. அதை நல்லா தோலை சீவிட்டு கட் பண்ணி அது கூட ஒரு 5 ஏலக்காய் சேர்த்து நம்ம நல்லா மிக்சியில் ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்க போகிறோம். நல்லா தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க, அதில் இருக்க தண்ணியே போதும். நல்லா அழகாக ஃபைனாக நல்லா அழகாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதை அப்படியே வானலில் போட்டு அதில் இருக்க தண்ணிலாம் நல்லா இழுக்கிற அளவுக்கு அதை நல்லா வதக்கணும். தண்ணி ஃபுல்லாக இழுத்துட்ட பிறகு தான் நீங்கள் இந்த கருப்பட்டி பவுட்ரு போடுறோம். அதே 1/4 கிலோவுக்கு 1/4 கிலோ அளவுக்கு கருப்பட்டி பவுட்ரு போடுங்க. தண்ணி இருக்கிறப்பே போட்டுட்டிங்கன்னா மேலெல்லாம் கொஞ்சம் நல்லா தெளிக்கும், அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் தண்ணி நல்லா இழுத்த பிறகு இந்த கருப்பட்டி பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா தண்ணி போல் மேலே வந்து தெளிக்காமல் இருக்கும். இதை போல் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் அதை போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு தேவையான அளவு நட்ஸ் பவுட்ரு அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நட்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் தான் வச்சுருக்கணும், அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கீழே இறக்கி வச்சு நல்லா அந்த சூடு ஆறுற வரைக்கும் நல்லா நம்ம இந்த நட்ஸ் பவுட்ரு போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பதம் வந்துடும். இதுக்கப்புறமும் நீங்கள் நல்லா இழுத்து கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா பெருசாக கட்டி கட்டியே ஆகிடும். நீங்கள் நல்லா கிளற தான் அது தூள் தூளாக உடையும். பாருங்கள், இந்த அளவு கொஞ்சம் நல்லா தூள் தூளாக ஆகிடுச்சு. இதை அப்படியே நல்லா சன்லைட்டில் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா கூட நல்லா ட்ரையடாக ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து நல்லா மிக்சியில் ஃபைன் பவுடராக அரைக்கணும். மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்ச பிறகு இன்னொரு வாட்டி அதை நல்லா ஜலிச்சு பாருங்கள். ஜலிச்சிங்கன்னா இன்னும் நல்லா ஃபைன் பவுடராக ஆகிடும். ரெடி ஆகிடுச்சு பீட்ரூட் மால்ட்டு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம 1 டம்ளர் பாலில் கலந்து பார்க்க போகிறோம். 1 டம்ளர் பாலுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கே போதும். ஏன்னா கருப்பட்டின்றதால அதனோட இனிப்பு தன்மை ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். 1 டீஸ்பூன் அளவு கலந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க இந்த நம்பருக்கு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.